السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. أما بعد. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எங்கும் நிறைந்தவனான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்களின் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த உரையை காதால் கேட்டு உள்ளத்தால் சிந்தித்து உறுப்புகளால் செயல்படுவதற்காக ஆர்வத்துடனும் துடிப்புடனும் இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாயிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தை ஒரு நோக்கத்திற்காகவே படைத்துள்ளான். இதை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை என்பதாக. என்றாலும் மனிதன் அவன் எந்நேரம் மலக்கை போன்று வணங்கிக் கொண்டே இருக்க முடியாது. அவனுக்கு சுய தேவைகள் எல்லாம் இருக்கும். தூக்கம், பசி, இதை போன்று பல தேவைகளில் சூழப்பட்டவன் தான் மனிதன். இதை அனைத்தையும் அமலாக ஆக்கி காட்டுவதற்கு தான் நம்முடைய நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக இறக்கப்பட்டார்கள். அவர்கள் எந்த அளவுக்கென்றால் தூங்குவதில் ஒழுக்கம், சாப்பிடுவதில் ஒழுக்கம், எல்லா விஷயத்திலும் கழிவறையில் அமர்வது முதல் கொண்டு எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் நற்குணத்துடன் இருந்தார்கள். நம்முடைய நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையாகவும் இருந்தார்கள் என்றால், அரபிகள் இந்த நற்குணத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள். முதலாவதாக ஹுலுக்கே ஹசன், ஒரு மனிதன் அடித்தால் அதே அளவு வரம்பு மீறாமல் அடிப்பது. இரண்டாவது ஹுலுக்கே கரீம், ஒரு மனிதன் அடித்தால் அதை அமைதியுடன் பொறுமையுடன் அல்லாஹ்வுக்காக நாம் பொருந்திக் கொள்வது. மூன்றாவதுதான் ஹுலுக்கின் அதீம், ஒரு மனிதன் அடித்தால் அதை பொறுமையாக அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அவனுக்காக நன்மையை செய்வது. இதுதான் ஹுலுக்கின் அதீம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னக லஅலா ஹுலுக்கின் அதீம், நபியே நீர் நிச்சயமா மகத்தான நற்குணத்தின் மீது உள்ளீர் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களுடனுமே இணைந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றவர்களின் முகம் சுளித்து விடாத அளவிற்கு, எவருடைய மனமும் கஷ்டப்பட்டு விடாத அளவிற்கு வாழ்ந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு பெண்மணி பழத்தை கொடுக்கிறார்கள். எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இருக்கும் தோழர்களுக்கு அனைவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும். அன்று மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம், அவர்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள் என்ற மன நிம்மதியுடன் சென்று விட்டார்கள். பிறகு நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுத்து உண்ணுவீர்களே, இப்பொழுது ஏன் வழக்கத்திற்கு மாறாக தாங்கள் மட்டுமே உண்டு கொண்டிருந்தீர்கள் என்பதாக கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பழம் புளிப்பாக இருந்தது. உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் புளிப்பாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருப்பீர்கள். ஆகவே நான் அதை மறைத்து வைத்து நான் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுது வேண்டுமென்றால் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். எனவே சஹாபாக்களும் அதை சுவைத்து விட்டு, ஆம் ரசூலல்லாஹ், இது புளிப்பாகவே இருக்கிறது என்பதாக
இப்போது பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களிடம் மன கஷ்டம் கூட ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு அழகான அருளத்துடன் நடந்து கொண்டிருப்பார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவை முறிக்காமல் சேர்ந்து வாழ்வதை குறித்து கூறுகிறார்கள். மன் அஹப்ப யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. எவர் தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ, யாருடைய ஆயுள் காலம் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் உறவை பேணட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதை குறித்து கூறுகின்றான். இறை மறுப்பாளர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகின்றான். அவர்கள் அல்லாஹ் யாருடன் எல்லாம் இணைந்து வாழ சொல்லி இருக்கின்றானோ அந்த உறவை விட்டு அவர்கள் தூரமாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இணைந்து வாழ சொல்லி இருக்கின்ற உறவுகளில் இருந்தெல்லாம் அவர்கள் விலகி துண்டித்து வாழ்வார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அத்தகைய பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மீது நிராசையுடையவர்களாக இருந்தார்கள். எப்படி என்றால் அவர்களுக்கு காய்ந்த ரொட்டி கிடைத்தாலும் சரியே, சுவையான உணவு கிடைத்தாலும் சரியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்தையும் பொருந்திக் கொண்டு எளிமையாக நம்முன் வாழ்ந்து காட்டி வர்ணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து கூறுகிறார்கள். லைஸல் கினா அன் கஸரத்தில் அரதி வலாகின்னல் கினா மினன் நஃப்ஸி. அதிகமாக காசு பணம் வைத்திருப்பவன் செல்வந்தன் அல்ல, மாறாக போதுமென்ற மனம் உள்ளவனே செல்வந்தனாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நாம் உலக வஸ்வசாக்களில் மூழ்கி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள் புரிவானாக. இவ்வுலகில் பலர் இந்த உலக மாயையில் இந்த உலகம்தான் வேண்டும் என்று பேராசை கொண்டவர்களாக இதில் மூழ்கி போய் அல்லாஹ் தஆலாவின் இந்த மறுமையை மறந்தவர்களாக உலகத்திலேயே மூழ்கி போய் அழிந்து போகிறார்கள். அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இதை போன்ற நற்குணத்துடன் இனிமேலாவது நாம் இருப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில்